கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். புதிய நாளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் கத்த நம்மை வாழ வைத்திருக்கும் நோக்கம் உண்டு. பயப்படக்கூடாது. ஒரு முகாந்த நிலம் நம்ம ஆண்டவர் உருவாக்கல. இயேசப்பா எல்லாத்தையும் சார் அவரை தான் நம்ம தேடுறோம். ஏன் பயப்படுறீங்க? எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றுவார். அவர்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம், அவரை தேடுறோம். நம்ம ஜெபிக்கும் போது எல்லாத்தையும் இயேசப்பா மாற்றுவார். சரியா? இந்த நாள் ஒரு வெற்றி நாள் தான். உங்கள் பிரச்சனை எல்லாம் கர்த்தர் முடிவு கொண்டு வருவார். முதலாவது திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். பயப்படாதீங்க. சரியா? இன்றைய ஜீவார்த்தையை கேட்போமா? அதுக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 26வது அதிகாரம் 8வது வசனம். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு, மிகவும் பலம் கொள்வீர்கள். மிகவும் பலம் கொள்வீர்கள். பாருங்க, உசியாவை கர்த்தர் மிகவும் பலன் உள்ளவனாய் மாற்றுகிறார். ஒரு நல்ல பலசாலியாய் மாற்றுகிறார். ஒரு அதிகாரம் மிக்கவனாய் அவன் மாறுகிறான். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அதை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் பலன் கொள்ளுவீர்கள். அதிகாரம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் இதுவரையிலும் சாதாரணமானவர்களாய் இருந்திருக்கலாம். இனி சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை இந்த உலகத்திலே உப்பாய், வெளிச்சமாய், நன்மை செய்கிறவர்களாய், பிசாசுகளை துரத்துகிறவர்களாய், சத்துருடைய கோட்டை உடைக்கிறவர்களாய், ஒரு பெரிய ஆளுமை தன்மை உள்ளவர்களாய், ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டவருக்காய் ஸ்தாபிக்கிற மக்களாய், உங்கள் ஜெபத்தின் வழியாய், உங்களுடைய ஞானத்தின் வழியாய் நீங்கள் செய்யத்தக்கதாய் கர்த்தர் உங்களை பலனடைய செய்ய போகிறார். ஆண்டவரால் பேதையை ஞானியாக்க முடியும். எந்த ஒரு மனிதனையும் பலசாலியாய் மாற்ற முடியும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். பாருங்கள், ஆவியா நம்ம மேல ஊற்றப்பட்டாலே நாம் பலன் அடைந்து விடுவோமா? சிம்சோனை குறித்த வேதத்திலே பாருங்கள். ஒரு நாள் சிம்சோன் அப்படியே தேவ ஆவியினால் திடீர்னு நிரப்பப்படுகிறான். ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராக வந்த நேரத்திலே அந்த சிங்கத்தை உடனே பிடித்து ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பதை போல அப்படி கையை வைத்து கிழித்து போட்டு விட்டான். அவ்வளவு பலனை சிம்சோன் மேல் கர்த்தர் வைத்தாராம். சிங்கத்தை கிழிக்கிற ஒரு பலன் உண்டானது. ஆம், இன்றைக்கு பூமியில நம்ம வாழும்போது பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடிக் கொண்டு தெரிகிறான். உங்களுக்கு விரோதமாய் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். அவனை பந்தாடுவதற்கு, அவனை முறியடிப்பதற்கு, அவனை துரத்துவதற்கு என்ன தேவை? பலன் தேவை. கர்த்தருடைய பலன், உன்னதத்தின் பலன், உன்னதத்தில் வருகிற பரிசுத்தாவினுடைய பலன், கர்த்தர் கொடுக்கிற பலன் நமக்கு தேவை. அதை ஆண்டவர் தரப்போகிறார். சரியா? உசியாவை மிகவும் பலன் கொள்ள வைத்த ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி பெரிய காரியங்களை சாதிக்க வைக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உசியாவை மிகவும் பலன் கொள்ள வைத்த அன்பு தகப்பன், எப்பொழுதும் உடைய பிள்ளைகளை பலனடைய செய்வீராக. உடைய ஆவியை ஊற்றுவீராக. உடைய வல்லமையை ஊற்றுவீராக. பலசாலிகளாய் மாறட்டும். பெரிய காரியங்களை செய்யட்டும், சாதிக்கட்டும். சத்துருடைய கோட்டைகளை தகர்க்கட்டும். பெரிய காரியங்களை இந்த பூமியிலே உடைய பிள்ளைகள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவராய் இந்த நேரத்தில் விசேஷமாய் கதாவே வியாதிப்பட்டல் மேல உடைய வல்லமையை ஊற்றி அவர்களை இப்போது விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிசாசின் பிடியிருக்கிற மக்களுடைய கட்டுகளை உடைத்து போடுவீராக. சாப கட்டுகளை உடைப்பீராக. ஆண்டவரே, வேலையில்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பீராக. தேவையில் இருக்கிற மக்களுக்கு தேவையை சந்திப்பீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா, உயர்த்திருங்க. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு வெற்றி நாளாய் இருக்கட்டும். இந்த நாள் ஒரு அற்புத நாளாய் இருக்கட்டும். இந்த நாள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாளாய் இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் எதை இன்றைக்கு தொட்டாலும் அது ஆசீர்வாதமாய் முடியட்டும் என்று உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டிருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.